Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே குடிநீர் கிடைக்காமல் தவிக்கும் நிலையில் இருக்கிறது கடலூர். மழைக்காலத்தில் வெள்ளத்தின் பிடியிலும் கோடையில் வறட்சியின் பிடியிலும் தவிக்கிறது கடலூர். ஒரு புறத்தில் கெடிலமாறும் மற்றொரு புறத்தில் தென்பெண்ணையாறும் கடந்து சென்று வங்கக்கடலில் சங்கமிக்கும் கடலூர் நகரம் 3 புறத்தில் தண்ணீரால் நிறைந்த நகரம். ஆனால் கோடை பிறந்தாலே இரு ஆறுகளும் வற்றி விடுகின்றன. கடலூர் மாநகராட்சி பகுதியில் 45 வார்டுகள் உள்ள நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீர் கிடைக்கவில்லை என்ற புகார்கள் இருக்கின்றன. மாநகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டில் குடிநீர் குழாய் கூட இன்று வரை மாநகராட்சியால் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை. இதனால் நாள்தோறும் குடிநீரை காசு கொடுத்து வாங்கும் நிலைதான் உள்ளது என்கிறார்கள் மக்கள். இந்த ஃப்ரீ தண்ணி வந்தா கூட எங்களுக்கு வராது. அப்படி வந்தா கூட ஒரு தெருவுக்கு வரும், ஒரு தெருவுக்கு வராது. ஒரு 2 குடத்துக்கு மேல பிடிக்க முடியாது. டெய்லி நாங்க காசு கொடுத்த நாங்க என்ன வேலை செய்யறோம்? நாங்க காசு கொடுத்த தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எங்களை புள்ள குட்டி வச்சுன்னு வெய்ய நாள்ல பார்த்தா தண்ணி கூட ஒரு 2 குடம் எக்ஸ்ட்ரா பிடிக்கதா இருக்கும். அந்த தண்ணி வந்து அந்த மெயின் ரோட நின்றுடும். அதுக்கப்புறம் நாங்க பார்த்தா எந்த தெரு பக்கம் வண்டி போதும் அந்த தெரு பக்கம் குடத்தை தூக்கி மாடணும். அது போலதான் இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நாங்க அப்படிதான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வெறும் பைப்பு நிறுத்திட்டு போய்க்கிறாங்க. தண்ணி வரும்ட்டு 5 நாள்ல கொண்டு வந்து போடுறாங்க. 5 நாளுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. தண்ணி வரல. லைன்ல ரோடு உடச்சி போட்டு போனாங்க. அதுவும் வரல. ரோடும் போடல. ரோடு பசங்க 10 கீழே ஊத்து வண்டியில வந்து 2 பேர் கீழே விட்டாங்க. நேத்தி 150 போர் கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. கேப்பர மலையில கொண்டங்க ஏரியில சுத்தி போட்டு வச்சிருக்காங்க. அதோட பயன்பாடு என்னன்னே தெரியல. எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க. அதோட மோட்டர் போட்டு அந்த தண்ணி எடுத்து மீண்டும் வந்து டேங்க்ல ஏத்தினாங்கன்னா இங்க நல்ல தண்ணி வரும் சார். அதை வந்து இந்த மாநகராட்சி செய்யவே இல்லை. அதேபோல் 34வது வார்டில் குடிநீருடன் கழிவுகள் கலந்து வருவதாகவும் ஒரு சில இடங்களில் குடிநீர் உப்பு நீராக தான் வருவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதனால் பணம் கொடுத்துதான் தண்ணீரை வாங்கி வாழ்க்கையை நடத்தும் நிலைக்கு தங்கள் பகுதி உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்தில் கேட்டதற்கு நீர் கிடைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.